எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்க்கலாம். யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் நீங்கள் போய் இல்லை. ஐ மீன் மேபி மூவ் ஆன் ஆகியிருக்கலாம், இல்லை பேசாமல் இருக்கலாம். பட் ஆனால் அந்த பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் அந்த பர்சன், ஏன் மிஸ் பண்ணுறாங்க, என்ன விஷயத்துக்கு ரிக்ரெட் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு மெசேஜ் வருதா டெஃபினெட்லி பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 வந்துட்டு இந்த இமேஜ். ஸோ நான் இந்த 3 பைலில் இருக்கிற இமேஜஸோட கனெக்ட் பண்ணி பாருங்க. இதுதான் பைல் நம்பர் 1. ஓகே, pile number 2, pile number 3. okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 pile, yes, சூஸ் பண்ணலாம். நீங்க சூஸ் பண்ற அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை, கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, பைல் சூஸிங் அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஃப்ரீயாக கனெக்ட் ஆகுங்க. ஓகே, ஸோ ரீடிங்கை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஜஸ்ட் ரிலாக்ஸ், கேஷுவலாக கனெக்ட் ஆகுங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைல் சூஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, எஸ். ஃபைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ யார் அந்த பர்சன் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்களை வந்து மிஸ் பண்ணதுக்கு இப்போது இந்த டைம் பீரியடில். ஓகே, ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஆல்சோ. ஓகே, எனர்ஜி சூப்பர் ஹையாக இருக்கு. சரி, இந்த பர்சன் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் எனர்ஜி, ஒரு ஃபீமேல் பர்சனாக இருக்கலாம். அண்ட் ஆக்சுவலி இந்த பர்சன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வீக்காக இருந்தப்போ, சாரி, எஸ், நீங்கள் வீக்காக இருந்தப்போ அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. உங்களை கரெக்டாக கைட் பண்ணி வழி நடத்தி கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் கரண்ட்லி ஒரு பிரேக் வந்ததுக்கு மேபி ஜெல்லசி ஒரு காரணமாக இருக்கலாம். உங்கள் மேலே ஓவர் பொசசிவ், ஓவர் ஜெல்லசி வச்சுருந்துருக்கலாம். அண்ட் அது மூலயமா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு. நீங்கள் யார்கிட்டயும் பேசக்கூடாது, யார் கூடயும் கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கலாம். ஸோ இது மூலயமா அந்த பர்சன் வந்துட்டு அவங்களாவே ஓனாக ஏதோ கற்பனையாக நினச்சிட்டு அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் சீட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். பட் ரைட் நவ் அந்த பர்சன் வீக்காக இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் சப்போர்ட் தேவை. அவங்க மனசில் இருக்கிறத வந்துட்டு யார்கிட்டயாவது சொல்லணும். ரைட், ஸோ அதுக்கு வந்துட்டு வெரி மச் ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் தான். யூ ஆர் வெரி மச் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். உங்ககிட்ட வந்துட்டு யார் என்ன ரகசியம் கூட சொல்லலாம், அதை சீக்ரெட்டாக வச்சுக்குவீங்க, எமோஷ்னலி கனெக்ட் ஆவீங்க. ஸோ அதனால அந்த பர்சனுக்கு வந்துட்டு எமோஷ்னல் லெவலில் நீங்கள் ரொம்ப தேவைப்படுறீங்க இப்போது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட லைஃப்பில் வந்து நிறையா ஃபேக் பீப்புள் பார்த்துட்டு இருக்காங்க. வெரி மச் டெம்பரவரியான ஒரு பர்சன்ஸ். அதாவது ஒரு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய பீப்புள் அவங்க கூட இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஒரு ட்ரூ சோல்,
அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற வேதனைகள், மனசுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அண்ட் அந்த பர்சன் வந்துட்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது வெளியில வெரி ஜோவியலா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்ட்ரோவர்ட் டைப்பு. பட் ஆனா வந்துட்டு அவங்க மனசுல இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு வெரி 1 or 2% கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அதுல நீங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். ஸோ இப்போ நீங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. இது வந்து உங்க கூட காலேஜ்ல படிச்சிருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல வந்துட்டு கனெக்ட் ஆகியிருக்கலாம். அண்ட் உங்க 2 பேர்த்தோட பாண்டிங்ல நிறைய சேலஞ்சஸ் பாஸ்ட்ல இருந்திருந்தாலும் இப்போ வந்துட்டு எல்லா டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு உங்க கூட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நிறைய டைம் வந்துட்டு உங்களை பத்தி யோசிக்கிறாங்க அண்ட் ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க. எதுக்கு தேவையில்லாம ஃபைட் பண்ணணும்? வெரி இம்மெச்சூர் திங். ரொம்ப இம்மெச்சூரிட்டியா வந்து அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கலாம். வெரி இம்மெச்சூர். அதாவது உங்ககிட்ட பேசி சார்ட் அவுட் பண்ணியிருக்கணும் ஒரு இஷ்யூவை. பட் ஆனால் அதை அவங்க பெருசாக்கி ரொம்ப வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பர்சனோட லைஃப்ல கரண்ட்லி வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கிடையாது, கெரியர் ப்ராப்ளம் கிடையாது, ஃபேமிலி இருக்கு. பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். பட் எமோஷனல் லெவலில் ரொம்ப மிஸ்ஸிங்கில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் டைம், அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ் பார்ட்னர், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம். அவங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த டைமில் நீங்கள் வந்து அந்த எக்ஸ் பார்ட்னர் இருந்த டைமில் நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஒரு மிடில் பர்சனாக இருந்திருக்கலாம். அண்ட் ஸோ 2 சைடுமே வந்துட்டு மேபி மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களோட ஹோல் ஸ்டோரி தெரிஞ்ச பர்சன் நீங்கள் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. சரி, ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அந்த பர்சன் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஒரு அகெயின் ஒரு நியூ பாண்டிங், ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்கு, வருவாங்க. இந்த டைம்ல உங்களோட ஒரு கைடன்ஸ் வந்து தேவை. ஆக்சுவலி அவங்க வந்து சைலண்டா வாட்ச் பண்றாங்க. மேபி உங்களோட சோஷியல் மீடியால இன்னும் இருக்கலாம், இல்லைனா ஃபோன் கான்டாக்ட்ஸ்ல கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பர்சன் சைலண்ட்லி வாட்ச் பண்றாங்க. நீங்க growth, உங்களோட மெச்சூரிட்டி லெவல் அண்ட் உங்களோட அந்த சைலன்ஸ், இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. அண்ட் வருவாங்க. அந்த பர்சன் வந்துட்டு வரத்துக்கு ஒரு ஹை சான்சஸ் தான் இருக்கு. ஏதாவது ஆக்சுவலி அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு எதிர்பார்க்கறாங்க. அதாவது எதிர்பார்க்கறாங்க இந்த சென்ஸ், ஒரு சான்ஸ் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும்னு பாக்குறாங்க. இது வரைக்கும் ரீசன் கிடைக்கல. ஓகே, இந்த காரணத்தை வச்சு நான் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரேண்டமா வரமாட்டாங்க, ஒரு ரீசனோட தான் வருவாங்க. அண்ட் இப்போ கரண்ட்லி வந்து நீங்க 2 பேருமே வந்துட்டு செப்பரேட்டா இருந்தா கூட உங்க 2 பேர்த்தோட ஒரு ஜேர்னி அண்ட் 2 பேருமே ஒரு ஹீலரா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப் ஹீலிங் எடுத்துக்கிறீங்க, ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் காமனா இருக்கலாம். அவங்களும் ஒரு ஹீலிங் எடுத்துக்கிறாங்களா இருக்கும். அதாவது பிசிக்கலி 2 பேரும் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க. பட் ஆனா உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்க மைண்ட் செட், உங்க பிஹேவியர்ஸ் மோர் ஆர் லெஸ் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து உங்களோட ஒரு சோல் ஃப்ரெண்டா இருப்பாங்க, சோல் லெவல்ல கனெக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் கூட நோ ஐடியா. அந்த பர்சனை பத்தி நீங்க இப்ப யோசிக்கிறதும் கிடையாது. அந்த பர்சன் இப்போ உங்களை என்ன நினைக்கிறாங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. நீங்க உங்களோட வேற ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பட் அந்த பர்சன் அகெயின் அந்த ஓல்டு மெமரிஸ், ஓல்டு லைஃப்பை வந்துட்டு மறுபடியும் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, ஸோ இந்த கார்டில் என்ன மெசேஜ் இருக்குங்கிறத பார்த்துடலாம் இப்போ. ஓகே, ஒன்லி டைம் வில் டெல். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு ஆன்சர் எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி மனசுல இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி டைம் வில் டெல். பிகாஸ் இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள வரல. ஏன்னா வந்து அந்த பர்சன் எனி டைம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட அந்த எமோஷனல், அந்த மென்டல் ஸ்டேட்டை வச்சுட்டு தான் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கூட எடுத்துட்டு வரலாம். பட் ஒரு வரத்துக்கு தான் வந்து ஆசைப்படுறாங்க உங்ககிட்ட. ஓகே, ஆனால் வந்து அந்த ப்ரீவியஸ் பாண்டிங் வந்து இப்போ மிஸ் ஆகுது. அதை கிரியேட் பண்ணணும். ஸோ தே வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ரைட் டைம்க்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே,
ஸோ that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த pile அழகா இருக்கு, பார்க்குறப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ யார் அந்த பர்சன், ஏன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஸோ இது மூலயமா என்ன ஒரு மெசேஜ் தெரியுதுன்னு பார்ப்போம். ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில ட்ராமாஸ், ஒரு சில விஷயங்கள் மேபி அதை வச்சுட்டு அவங்க மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, காட் கிங் ஆஃப் கப்ஸ், வண்டர்ஃபுல். Ten of Swords. Oh, okay, you got 6 of Cups. So yes, actually இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். என்ன தெரியுங்களா, இந்த பர்சன் வந்து உங்களோட லைஃப்ல ரொம்ப நாள் இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் தான், அதாவது கவுண்ட் பண்ற டேஸ் கூட இருந்திருப்பாங்க. ஒரு சில பேருக்கு 1 month இல்லைன்னா அந்த 1 month தான் இருந்திருப்பாங்க. ஆனா வந்து இந்த பர்சன் வந்து உங்களோட நீங்க வீக் டைம்ல இருந்தப்போ இவங்க உங்க கூட இருந்திருப்பாங்க. நீங்க தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ ரீசன்ட் பாஸ்ட் தான், ரொம்பலாம் கிடையாது, ஒரு 2 yearsக்குள்ளார கூட இருக்கலாம். ஸோ இவங்க ஒரு டெம்பரவரி பர்சனா இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு ரேண்டம்லி கனெக்ட் ஆயிருப்பாங்க. எனிதிங் ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த சாட்டிங் வெப்சைட்ல கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. பட் ஒரு நல்ல பர்சன் தான், பட் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு பர்சன், லைக் டெம்பரவரி பர்சனா இருந்திருப்பாங்க. நீங்க வீக்கா தனிமையா இருந்த டைம்ல இவங்க உங்க கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா, ஒரு மோட்டிவேஷனா, உங்களுக்கு பேச்சு துணைக்கு கூட அவங்க வந்து இருந்திருப்பாங்க. இவங்களோட நீங்க நைட்டு ஃபுல்லாமே ரொம்ப நேரம் கூட பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஆஃபன் சாட்டிங்ல இருந்திருக்கலாம். அண்ட் இப்போ அதாவது இந்த பர்சன் வந்துட்டு உங்களோட ஒரு பேஷன், உங்களோட ஒரு ஒர்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இவங்க ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வாங்கி கொடுக்கறதுல இவங்களோட ரோல் இருந்திருக்கும் இல்லையா. உங்களோட பேஷன், உங்களோட ஹாபி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மேஜர் ஹெல்ப்னு கிடையாது, பட் அந்த ஒரு ஹெல்ப் வந்துட்டு இன்ன வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஸோ பட் ஆனால் இவங்க வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல தான் உங்க லைஃப்ல இருந்திருப்பாங்க. மோஸ்ட்லி இவங்க ஒரு மேலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஒரு எல்டரான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ நீங்க மேபி ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் இவங்க இருக்கலாம். அதாவது இப்போ ஒரு வேலை செய்யறீங்கன்னா அதுக்கான ஒரு வழியை உருவாக்கி கொடுத்தவங்க இவங்களா இருப்பாங்க. ஓகே, ஸோ டெஃபினெட்லி ஒரு விதத்தில் வந்து வெரி கிரேட்ஃபுல். ஆனால் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பை விட்டு ரேண்டம்லி மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். அதாவது சொல்லாமல் திடீர்னு வந்து பேசுறத ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஃபேமிலி இருக்கு. அண்ட் அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் வீட்டில் பிரச்சனைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது ஒரு காரணத்தினால விலகி இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் ரீசன் ஆல்சோ வருது. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. அதாவது 2 ரீசன், ஆனா இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ரீசன் தெரியாம இருக்கலாம். ஏன் அவங்க உங்களை விட்டு போனாங்கங்கிற காரணம் கூட இன்ன வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் ஆனா உங்களுக்கு கிடைக்கிற அந்த 2 மெசேஜ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் ஒன்று, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்று. ஸோ அவங்களால ரொம்ப நேரம் உங்க கூட பேசிட்டு சேட் பண்ணிட்டு இருக்க முடியல. வெரி லிமிட்டட் டைம் தான் உங்களுக்கு அந்த டைம்ல இருந்தது. ஸோ அது மூலியமா பேசுறது கேப் வந்திருக்கலாம். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. இட் குட் பி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மணி, ஃபினான்ஷியல் பேச்சுகள்னால ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கலாம். ஓகே, சரி, நீங்க வந்து கம்யூனிகேஷன் அந்த பர்சன் கூட இருந்தப்போ வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்திருப்பீங்க. எதுனாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்ற மாதிரி தான் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அது வந்து அந்த பர்சன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நீங்க அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலி கிடையாது, இன்னும் நினைச்சிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேச வரணும்னு தான் இருக்காங்க. பட் ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல.
ஓகே, ஸோ நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா, பிகாஸ் உங்களோட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி அவங்களுக்கு தெரியும். நீங்கள் லோவாக இருந்தப்போ அவங்க உங்க கூட இருந்தாங்க, அப்போ எல்லா விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. என்ன கைண்ட் ஆஃப் லைஃப் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா, எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரேண்டம்லி உங்களோட கனெக்ட் ஆவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு உங்க மேல ஒரு சீக்ரெட் க்ரஷ், ஒரு சீக்ரெட் தாட், லவ் ஃபீலிங் இருந்தது உண்மைதான். பட் டெம்பரவரியாக இருந்தா கூட உங்களோட வந்துட்டு ஒரு 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 ஸ்பார்க்னஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்பார்க்னஸ் அவங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகியிருக்கு உங்ககிட்ட இருந்து. ஸோ ஆக்சுவலி அந்த லவ் ஃபீலிங் இன்னும் இருக்கு. பட் ஆனால் அவங்க பேச வரத்துக்கு ஒரு காரணம்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம், ரைட்? ஸோ பட் ஆனால் வந்து அந்த பர்சனோட நீங்கள் பேசுகிறப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்குள்ளார ஒரு வேலை செய்யணும், டைம் இல்லை, ரொம்ப ரொம்ப ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே. பட் அவங்க உங்கள் லைஃப்பில் வந்தால் அவங்க கூட பேசுகிறப்போ நீங்கள் ரொம்ப காமாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு வைங்களேன். ஸோ பட் ஆனால் வந்து இந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு ஃபாரெவராக போகுமா அப்படின்னா அது அந்த பர்சன் வந்த பிறகு தான் தெரியும். பிகாஸ் இது ஒரு இது ஒரு 100%ன்னு கேரண்டி கொடுக்குற மாதிரியான பாண்டிங்லாம் இல்லை. ஓகே, ஸோ ஓகே பார்ப்போம் இதில் என்ன மெசேஜ் வந்திருக்கேன்னு. ஸோ இது ஒரு பீஸ்ஃபுல்னஸ் மெசேஜ் மாதிரி தான் இருக்கு. ஸோ வாட் எவர் ஹேப்பன் இன் பாஸ்ட்ல என்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஒரு நியூவா வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபாலோ, அதாவது கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி தான் ஒரு மெசேஜ். சும்மா அப்போ அது நடந்துச்சு அதெல்லாம் பேசினது அப்படிலாம் வந்து விட்டுருங்க. வாட் எவர் ஹேப்பன் இன் பாஸ்ட் விட்டுருங்க. லெட்ஸ் கோ ஃபார் ஃபியூச்சர் திங், அதுதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ யார் அந்த பர்சன், ஏன் மிஸ் பண்ணுறாங்க, இந்த டைம் பீரியடில் என்ன நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ பார்ப்போம். ஓகே, you got Tower, you got Tower, one more. Oh, once, two of one. Okay, it's very, pile number 3 actually very very strong ஆன cards வருதே. ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து வெரி டாக்ஸிக்காக இருந்திருப்பாங்க, வெரி மச் டாக்ஸிக், மேனிப்புலேட்டிவ். இவங்க வந்து ஐ திங்க் மோர் தென் இவங்க ஸ்ட்ராங் ஃபீமேலாக இருக்க வாய்ப்புகள் அதிகங்க. ரொம்ப மெச்சூர்டு, உங்களை விட எல்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஒரு சில பேருக்கு உங்கள் ஏஜ் இல்லைன்னா உங்கள் ஏஜ் சம்மந்தப்பட்டது, ஐ மீன் ஒரு ஃபியூ இயர்ஸ் எங்கர் ஒரு எல்டர் இல்லைன்னா ரொம்ப எல்டர் அப்படிதான் இருக்காங்க. ஒரு ஃபீமேலாக இருக்க தான் வாய்ப்புகள் அதிகம். வெரி மெச்சூர்ட் அண்ட் வெரி மச் மேனிப்புலேட்டிவ். ரொம்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, யூ காட் டெவில், டவர் அண்ட் டூ ஆஃப் ஒன்ஸ். வெரி ஸ்ட்ராங் தான் இந்த பர்சன் வந்து. உங்க ஆக்சுவலி மிஸ் பண்றாங்க பிகாஸ் அவங்களோட ஈஸி டார்கெட்டாக நீங்கள் இருந்திருப்பீங்க ஒன்ஸ். ஓகேங்களா, உங்களை வந்து டோட்டலி வந்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம். அண்ட் உங்களை வச்சு நிறைய வந்து நிறைய கேம்ஸ், நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவங்க எடுத்திருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்க மிஸ் பண்றாங்க பிகாஸ் உங்ககிட்ட உங்களை வந்து அவங்க சைலண்ட்லி வாட்ச் பண்றாங்க. ஐ மீன் உங்களை விட்டு தள்ளி இருந்தா கூட, உங்ககிட்ட பேசலனா கூட உங்களை வாட்ச் பண்றாங்க, உங்களை பத்தி யோசிக்கிறாங்க, உங்ககிட்ட வந்து மறுபடியும் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து இப்போ வந்து பழையபடி கனெக்ட் ஆக மாட்டாங்க. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல கனெக்ட் ஆவாங்க. ஆக்சுவலி அந்த பர்சன் இஸ் நாட் குட் ஃபார் யூ. ஒரு சில பேருக்கு இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. காட் சீக்ரெட் அட்மைரர். ஓகே, எஸ் இந்த பர்சனுக்கு வந்துட்டு உங்க மேல ஒரு தனிப்பட்ட ஃபீலிங் இருக்குங்க. ஐ மீன் அவங்க ரேண்டம்லி எல்லா பீப்புளோட கனெக்ட் ஆவாங்க. வெரி எக்ஸ்ட்ரோவர்ட் டைப் பர்சன் அவங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டு.
பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும். யாரை வேணா எப்படி வேணா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ விட் சே எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக் அப்படிதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த எனர்ஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஒரு விதத்துல அவங்க வந்து உங்களோட ஓல்டு செல்ஃபை டிஸ்ட்ராய் பண்ண பர்சனுமே அவங்க தான். உங்களோட ஓல்டு செல்ஃப் வெரி வீக், பீப்புள் ப்ளீசிங். நீங்க வந்து ரொம்ப பீப்புள் ப்ளீசரா இருந்திருப்பீங்க. எவ்வளவு இன்சல்ட் பண்ணினாலுமே திரும்பி போயிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப வீக்கான ஒரு கேரக்டர், லோ செல்ஃப் எஸ்டீம், கான்ஸ்டன்ட் கம்பேரிஷன், லைஃப்ல சாதிக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்திருப்பீங்க. நேம், ஃபேம், ரெப்புடேஷன், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஒர்த்து இது எதுவுமே இல்லாம இருந்திருப்பீங்க. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த இத்தனை வருஷங்கள் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸா கூட இருக்கலாம். அண்ட் அந்த பர்சன் வந்து ஒரு மொமெண்ட் வந்து ஆக்சுவலி நடந்திருக்கும். இட்ஸ் லைக் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு விஷயம். இது வந்து மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு எங்கேயோ வெளியில எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ரிலேட்டிவ் வீட்ல இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபைட், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல வந்து பேசாம இருந்திருப்பீங்க. பட் ஆனா வந்து அந்த ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் உங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சிருக்கு. ஆனா இருந்தும் இப்போ வந்து நீங்க நிறைய ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஓல்டு செல்ஃப் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கரண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ், எமோஷனல் ட்ராமாக்கு அவங்க தான் ஒரு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, ஸோ அந்த பர்சன் வந்துட்டு அகெயின் இப்போ வந்து பாசமா, ஆக்சுவலி அவங்க வந்து உங்க மேல பாசமா தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட அந்த ஈவில் சைடு அப்பப்போ வந்துட்டு அவங்கள இது பண்ணுது. 2 சைடு பர்சன். அவங்க பாசமாவும் இருப்பாங்க, ஈவிலாவும் இருப்பாங்க. அவங்களுக்கே அவங்க எப்ப மாறுவாங்கன்னே தெரியாது. யூ கான்ட் ட்ரஸ்ட், அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ இன்னைக்கு உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு நியூ செல்ஃப், ஒரு நியூ பேஷனேட்டான ஒரு பர்சன், வெரி பவர்ஃபுல் ஆட்டிடியூட், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேல அதிகமான ஒரு ஒரு பிடிமானம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு காரணம் தான். உங்களோட ஓல்டு செல்ஃபை டிஸ்ட்ராய் பண்ண பர்சன் தான். இப்போ நீங்க இந்த ஒரு சில பேர் இப்போ இந்த ஹீலிங் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்குமே அவங்க ஒரு ரீசன் தான். ஆக்சுவலி அந்த பர்சன் உங்களோட பாஸ்ட் கர்மா, உங்களோட அந்த நெகட்டிவ் பாஸ்ட் கர்மா வந்து இவங்களை வச்சுதான் நீங்க கழிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த இன்சிடென்ட் மோஸ்ட்லி ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள தான் நடந்திருக்கும். அவங்களோட அந்த பேச்சுவார்த்தையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆனது. நீங்க வந்து அவங்க கிட்ட பேச விருப்பப்படல, பட் அவங்க விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? எஸ், ஃபியூச்சர்ல வரக்கூடிய டேஸ்ல ஏதோ ஒரு ஈவெண்ட், ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆவாங்க. ஆக்சுவலி உங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது வெரி சூன். உங்க லைஃப்லயுமே வந்துட்டு நடக்கும். அதுக்கு அந்த பர்சன் ஒரு கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க. பட் நோ அதர் கோ, அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேட்டிவ் தான் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி எஸ், அது மூலயமா திருப்பி ஒரு வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்தோ அந்த பர்சன் மனசு மாறி இருக்காங்க, உங்ககிட்ட வந்து டீசெண்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களோட ட்ரூ செல்ஃப்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்கே வந்துட்டு டபுள் ஃபேஸ் உள்ள ஒரு பர்சன். ஸோ யூ கான்ட் ட்ரஸ்ட், நீங்க வந்து நம்ப முடியாது. அண்ட் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் அவங்கள சுத்தி இருக்கிற ஃபேமிலி ஆல்சோ வெரி டாக்ஸிக், வெரி மச் நெகட்டிவ். ஸோ இவங்களே இந்த விமனே பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சா கூட அங்க சுத்தி இருக்கவங்க விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் அவங்க. ஸோ இவங்க உங்க லைஃப்ல வர்றது, அவங்க வருவாங்க, டெஃபினெட்லி வருவாங்க, பேசணும்னு ட்ரை பண்ணுவாங்க, பழையபடி பாண்டிங் கிரியேட் பண்ணணும், ஒரு உறவு சொல்லிட்டு வருவாங்க. பட் நீங்க வந்து கொஞ்சம் ஹைனா ஹை பைனா பை, பிகாஸ் இந்த பர்சன் இஸ் கிளியர் வார்னிங், எனர்ஜி ஷேரிங் பர்சன் தான். உங்களோட பாசிட்டிவிட்டி அவங்க எடுப்பாங்க, அவங்களோட நெகட்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல், ரைட்? ஸோ நீங்க ஹீலிங் ஃபேஸ்ல இருக்கீங்க, ஸோ டோன்ட் கோ பேக். அவங்க உங்ககிட்ட கனெக்ட் ஆகிறப்போ, அவங்க உங்ககிட்ட வர்றப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும். டெஃபினெட்லி அது எவ்வளோ நெகட்டிவ்ங்கிறத வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ யூ ஆர் ப்ரொடெக்டட். ஆக்சுவலி இந்த காட், டிவைன், யூனிவர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டோன்ட் கோ. அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ ரிக்ரெட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து நாட் குட். ஓகே ஓகே ஸோ ஏன் வந்து சரி அவங்க வருவாங்க, ஒரு ஈவெண்ட்ல கனெக்ட் ஆவாங்க உங்ககிட்ட. பட் இருந்தாலும் வந்துட்டு
அவங்க வந்து உங்களோட அந்த ஹீலிங் ஃபேஸ்க்கு ஒரு சேலஞ்ச். இப்போ நீங்க நல்ல ஒரு ஹீலிங், அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்றீங்க, கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் ஜோன்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் பாசிட்டிவ் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நெகட்டிவை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். இது வந்து அவங்க மனசு மாறினாலும் அவங்களோட ஒரு ட்ரூ செல்ஃபுங்கிறது மாறாது. ஓகே, ஸோ பிகாஸ் யூ காட் டெவில் அண்ட் டவர் வந்தாலுமே இட் இஸ் ஒரு மாற்றங்கள் இருந்தாலுமே இது நம்பக்கூடிய ஒரு பர்சன்ங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஹைனா ஹை பைனா பை அதோட வச்சுக்கோங்க. திருப்பி மறுபடியும் ஒரு பழைய பாண்டிங் கிரியேட் பண்ணலான்ற ஒரு ஆசைகள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் அந்த பர்சன் யார் என்ன அப்படின்னு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அவங்களோட கம்பேக் ஒன்ஸ் அகேன் இருக்குங்கிறது கூட உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ், டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் உங்களை வந்து மெஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் என்னங்கிறத வச்சுட்டு உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்க. இது ஜென்ரல் ரீடிங், பர்சனல் ரீடிங் வேணும் உங்கள் சூழ்நிலைக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க.